ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க துர்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மின்னும் பொருட்களை ரொம்ப பிடிக்கும் சின்ன அணில் மினி. அவளை எப்போது கவனமா பார்த்துட்டு இருக்க அறிவாளி ஆந்தை துளசி மற்றும் ஒரு மாயமான மின்னும் மாம்பழம். இந்த கதையில மினி ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. அவ என்ன கத்துக்கிட்டா? வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஒளி நிறைஞ்ச அமைதியான காட்டுல மினின்ற ஒரு சின்ன துள்ளலான அணில் வாழ்ந்துட்டு வந்தா. மினிக்கு மின்னும் பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு மின்னும் பொருளை பார்த்துட்டா போதும், அவ கண்கள் ஜொலிச்சு மனசு மகிழ்ச்சியில அப்படியே துள்ளி சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் காலை நல்ல வெயில். மினி கிளையில இருந்து கிளைக்கு துள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு பொன்னான ஒளி அவ கண்ணுல பட்டுச்சு. அவ நின்னா, இமை மூடாம அத அப்படியே பார்த்தா. உயரமான ஒரு மரத்து மேல ஒரு மாம்பழம் தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அத சுத்திலும் சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் பறந்துட்டு இருந்துச்சு. மினி ஆச்சரியமா அத பார்த்துட்டு, வாவ், மின்னும் மாம்பழமா, அது எனக்குத்தான்னு அந்த மரத்துக்கு பக்கத்துல போனா. அவ அந்த மரத்துல ஏற போற நேரத்துல மேல ஒரு பெரிய நிழல் வந்துச்சு. அறிவாளியான ஆந்தை துளசி மெதுவா இறங்குனாங்க. மினி, அது சாதாரண மாம்பழம் இல்ல, அது மாய மரத்தோட பழம். அதோட ஒளி ஆபத்துக்குள்ள இழுத்துரும்னு துளசி சொன்னாங்க. மினிக்கோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மின்னும் கல்ல துரத்திட்டு போய் ஆழமான குழில விழுந்துட்டா. அப்போ துளசி தான் அவளை காப்பாத்துனா. ஆனா அந்த மாம்பழத்தோட மாய ஒளி அவளோட பயத்தையே மறக்க வச்சிருச்சு. அந்த இரவு காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நிலவொளில மரங்கள் வெள்ளி மாதிரி இருந்தது. மினி கூட்டுல படுத்துட்டு இருந்தா. தூக்கம் வரல. அந்த மின்னும் மாம்பழம் அவள அவள அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை மட்டும் பார்ப்பேன்னு அவ சொன்னா. தொட்டு பார்க்க மாட்டேன், பார்த்துட்டு வந்துடுவேன். அவ மெதுவா கூட்டுல இருந்து வெளியேறி மாய மரத்துக்கு போனா. இரவில் அந்த மாம்பழம் இன்னும் பிரகாசமா ஒரு பொன்னான விளக்கு போல மாறிடுச்சு. மினி மரத்துல ஏறினா, கிளை ஆடினத அவ கவனிக்கவே இல்ல. அவளோட கண்கள் மாம்பழத்திலேயே இருந்துச்சு. அவ தன்னோட சின்ன கைகளை நீட்டினா. சட்டுன்னு கிளை உடைஞ்சு மினி கீழே விழுந்து ஒரு கொடியில போய் நல்லா சிக்கிக்கிட்டா. யாராவது உதவுங்களேன்னு அவ கத்துனா. தூரத்துல இருந்து துளசி மினியோட குரல் கேட்டு அவ வேகமா பறந்து வந்தா. மினி, மினின்னு கூவினா. வலிமையான சிறகுகள் மற்றும் கால்களால மினிய பாதுகாப்பா வெளியே எடுத்தா. மினி துளசிய கட்டி பிடிச்சா. மன்னிச்சிடுங்க, நான் கேக்கல, ரொம்ப பயந்துட்டேன். துளசி மெதுவா சிரிச்சா. பரவாயில்லப்பா மினி, ஆனா நினைவுல வச்சுக்கோ, பேராசை நம்மள இப்படி ஏதாவது ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். மின்னும் பொருட்கள்னு அத தேடி ஓடாத. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு நட. மறுநாள் காலையில அவங்க மாய மரத்த பார்த்தாங்க. ஆனா மாம்பழம் இனி மின்னல. அது சாதாரண மாம்பழம் மாதிரி தான் இருந்துச்சு. மினி புரிஞ்சுகிட்டா. மாயம் மாம்பழத்துல இல்ல, அவள் கத்துக்கிட்ட பாடத்துல தான் இருக்கு. ஓகே குட்டீஸ், இன்றைய கதையில இருந்து நம்ம ஒரு நல்ல பாடம் கத்துட்டோம். மின்னும் எல்லாமே நல்லதா இருக்காது. பேராசை நம்மள ஆபத்துக்குள்ள இழுத்துரும். யோசிச்சுதான் நடக்கணும். ஓகேயா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையில சந்திப்போம். பை பை குட்டீஸ்.